வெல்கம் பேக் டு கலிகி கிட்டார். வேற லெவல் மேட்ச். கடின உழைப்புக்கு, அதாவது ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக கூலி கிடச்சிதான் ஆகணும். அதுக்கான கூலி தான் முகமது சிராஜுக்கு கிடச்சிருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் தேர்டு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து போராடினார். பட் எதிர்பாராத விதமாக அவர் அவுட் ஆகிட்டார். அதுக்கான ஹார்ட் ஒர்க்குக்கு, அது மட்டும் இல்லை, இந்த டெஸ்ட்டில் இந்தியாவுக்காக ஆனாலும் எப்போதுமே ஒரு ஹார்ட் ஒர்க் போடுவார். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு தான் இப்போ அவருக்கு பலன் கிடச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது 5 விக்கெட் 5 விக்கெட் ஆள் எடுத்து மேட்சையும் இந்தியா வசம் ஜெயிச்சு கொடுத்து சீரியஸாக ட்ரா பண்ணியிருக்காது முகமது சிராஜ். எஸ், நேற்று கூட ஒரு கேட்சை விட்டார். கேட்சை உள்ளே பிடிச்சிருந்தா 6 லைனில் கால வச்சிருந்தாலும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. அதெல்லாம் காதிலே வாங்காமல் இங்கிலீஷ் க்ரௌடாக சோலோவாக சிங்கிளாக நின்று சமாளித்து இன்றைக்கி பவுலிங் போட்டு இங்கிலாந்து க்ரௌடையே அப்படியே குவைட் ஆக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். வேறு லெவல் பவுலிங் பண்ண. எஸ், 35 தான் அடிக்கணும். ஃபஸ்ட்டு 2 பாலில் 2 4 போயிடும். எஸ், இன்சைடேஜ் இருந்தால் என்ன, 4 தானே, 27 ரன் தான் அடிக்கணுங்கிறப்ப முகமது சிராஜ் வந்தார். ஸ்மித் எஸ் பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் பில்டப்பாக காட்டினார். பட் கண்ணில் பயம் தெரிஞ்சிச்சு. அந்த பயம் முகமது சிராஜ் போட்டார். முதல் 2 பாலில் அவுட் ஸ்விங் ஆகும்போது பேட்டு எங்கே அங்கிட்டு அலைபாயிட்டு இருந்துச்சு. பட் ஃபைனலி இறங்கி வந்து அவர் டிஃபென்ஸில் அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தாரு. அங்கே தான் விக்கெட்டை விட்டார். மொமெண்டம் அங்கேயே லாஸ் ஆகிடுச்சு. எஸ், இந்தியா மாதிரி அவங்க டிஃபெண்ட் பண்ணி டெஸ்ட் ஆடினா கண்டிப்பாக ஜெயிச்சிருந்துருப்பாங்க. முகமது சிராஜாக இருக்கட்டும், பிரதீப் கிருஷ்ணாவுக்கு இருக்கட்டும், ஸ்டெம்ப் அட்டாக்கிங் பண்ணவே இல்லை. அவங்க ஆஃப் சைட்லேயே 4th ஸ்டெம்ப் 5th ஸ்டெம்பில் தான் போட்டாங்க. அதை தேவையில்லாமல் நோண்டி ஸ்மித் அவுட் ஆனார். அங்கேருந்து இங்கிலாந்துக்கு பயம் வந்துச்சு. அந்த பயத்தை அஃப்கோர்ஸ் சூப்பராக பயன்படுத்துகிறாங்க. முகமது சிராஜாக இருக்கட்டும், பிரதீப் கிருஷ்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு சல்யூட் கொடுத்தே தான் ஆகணுங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு மிராக்கிள் டெஸ்ட் மேட்ச் தான். ஏன்னா இந்தியா தோற்றுருந்தா ஒருவேளை இங்கிலாந்துலேருந்து எல்லா ப்ரெடிக்ஷனும் 3-1 இருந்திருக்கும். பட் இந்தியா ஜெயிச்சதுனால எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசின மாதிரி ஆயிடுச்சு. முக்கியமாக இங்கிலாந்து லெஜெண்ட்ஸுக்கு. ஏன்னா அவங்க லெஜெண்ட்ஸ் தான், அவங்க எப்போதுமே கொஞ்சம் ஓவராக பேசுவாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவை பேசுனாங்க. ஃபைனலி இந்தியா ஜெயிச்சிருச்சு. எஸ், நீங்கள் என்ன சொல்லலாம், ஸ்டோக்ஸ் இருந்திருக்கலாம், கிறிஸ் ஸ்டோக்ஸ் அடிபடாமல் இருந்திருக்கலாம். பட் ஃபைனல் இஸ் ஃபைனல். மேட்ச் வின்னிங். எஸ், நமக்கு பும்ராவும் தான் இல்லாத மாதிரி சொல்ல போனால் அதெல்லாம் மேட்ச் கிடையாதுங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அஃப்கோர்ஸ் முகமது சிராஜ் தாங்க கொடுக்கணும். எஸ், நீங்கள் புரூக் நல்லா அடித்தாருன்னு சொல்லலாம். சுமன் கில் ஜெய்ஸ்வால் அப்புறம் வேறு யார் நல்லா போட்டா, அட்கின்சன் அவரும் நல்லா தான் போட்டார். என்னை பொறுத்தவரை நான் முகமது சிராஜ் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பேன். இது ஒரு ஃபுல் வீடியோ, அதாவது இந்த டெஸ்ட் மேட்சை பற்றி, இந்த டெஸ்ட் சீரியஸை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் அடுத்தடுத்து போடுவோம். கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஜெய்ஸ்வால் 100 அடித்தார், இங்கிட்டு ப்ரூக் 100 அடித்தார், ரூட் 100 அடித்தார். மேட்ச்சு அவங்க சைடு இருந்துச்சு. எங்கே ஒரு காஸ்ட்லி விக்கெட், ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து விக்கெட் எவ்வளோ காஸ்ட்லின்னு ஜேக்கப் பெத்தலுக்கும் ஸ்மித்துக்கும் புரிஞ்சுருந்தாங்கன்னா ஒருவேளை இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க. அந்த மிஸ் டைமிங், அந்த ஒரு லக்கி பாலாக இருக்கட்டும், அந்த ஒரு டெலிவரியாக இருக்கட்டும், அதுதான் இந்தியா கம்பேக் பண்ண உதவுச்சு. அந்த கம்பேக் மூலமாக இந்த தொடரை டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராஃபியை இந்தியா மீண்டும் தக்க வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லுவேன். கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கிரிக்கெட் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.